அவனியாபுரத்தில் ஆட்சியர் தலைமையிலேயே இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடைபெறும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் கருணாகரன் இணைந்திருக்கிறார். கருணாகரன், வழக்கின் பின்னணி என விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது மதுரை மாவட்டத்தில் தை 1ஆம் தேதி ஜனவரி மாதம் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டும் நடைபெறுவது வழக்கம். அதைத் தொடர்ந்து பாலமேடு, அலங்காநல்லூர் ஆகிய ஜல்லிக்கட்டுகள் நடைபெறும். இந்த சூழலில் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் கடந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு பிறகு தென்கால் பாசன விவசாய சங்கத்தின் சார்பில் ஜல்லிக்கட்டு நிகழ்வு நடத்தப்பட்டு வந்தது. விழாக்குழு அமைத்து நடத்தினர். இந்த சூழலில் அவனியாபுரம் கிராமத்தில் உள்ள கிராம கமிட்டி அமைத்து ஜல்லிக்கட்டு விழா நடத்த வேண்டும் என்று ஒரு தரப்பினர் கோரினர். இதைத் தொடர்ந்து இது குறித்த வழக்கு உரிமையியல் நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. எனவே இந்த சூழலில் இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு ஆனது மதுரை மாவட்ட ஆட்சியர் தலைமையிலே நடைபெறும் என்று ஏற்கனவே உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்த சூழலில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் முனியசாமி மற்றும் கல்யாண சுந்தரம் ஆகியோர் மனு தாக்கல் செய்திருந்தனர். அந்த மனுவில் பிற ஊர்களைப் போல் கிராமத்தில் உள்ள அனைத்து சமுதாய பிரதிநிதிகளையும் கொண்ட விழா குழு அமைத்து ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த வேண்டும், அவர்கள்தான் விழாக்குழு அமைத்து பரிசு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். இந்த வழக்கு நீதிபதிகள் கிருஷ்ணகுமார் மற்றும் விஜயகுமார் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அமைதி கூட்டம் நடத்த நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அப்பொழுதும் எந்த உடன்பாடும் எட்டாததால் இந்த ஆண்டு மாவட்ட ஆட்சியரை நடத்த உறுதி செய்யப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கு மீண்டும் நீதிபதிகள் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் இந்த ஆண்டும் எந்த உடன்பாடும் எட்டாததால் மதுரை மாவட்ட ஆட்சியர் தலைமையிலேயே ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும். மேலும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த அதிகாரிகள் கொண்ட ஆர்கனைசிங் கமிட்டி, விழா ஏற்பாட்டாளர் குழு அமைக்கப்படும். அவர்கள் ஜல்லிக்கட்டு நடத்துவதில் உள்ள விதிமுறைகள் மற்றும் ஏற்பாடுகளை கவனிப்பார்கள். அதே போன்று அவனியாபுரத்தில் உள்ள அனைத்து சமுதாய பிரதிநிதிகள் கொண்ட ஆலோசனை கமிட்டி, அட்வைசரி கமிட்டி அமைக்கப்படும். அதில் மனுதாரர்கள் இருவரும் சேர்க்கப்படுவார்கள். இதில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டாலோ, ஜல்லிக்கட்டு நிகழ்வின் போது ஏதாவது தகராறோ யாரோ ஈடுபட்டாலோ, அதிகாரிகள் மீது தகராறு ஈடுபட்டால் அவர்கள் மீது சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த ஆண்டும் மதுரை மாவட்ட ஆட்சியர் தலைமையிலேயே அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு நடைபெறும் என்று உத்தரவு பிறப்பித்தனர். விவரங்களுக்கு நன்றி கருணாகரன்.